ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட 37,000 ஆசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க முடிவு. இதை பற்றி ஒரு பத்திரிகை செய்தி பார்த்துடலாம். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ ஜாக் 31 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழகம் முழுவதும் நேற்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தியது. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நடத்திய இந்த போராட்டத்தினால் கல்வி கற்பித்தல் பணி பாதிக்கக்கூடாது என்பதற்காக பள்ளிக்கல்வித்துறை போராட்டக் குழுவினரை எச்சரித்தது. பள்ளிக்கு வரும் ஆசிரியர்களை போராட்டத்தில் ஈடுபட கட்டாயப்படுத்தக்கூடாது என்று கூறியிருந்தது. ஆனாலும் ஆசிரியர்கள் போராட்டம் முழு அளவில் நடைபெறவில்லை. 75% பேர் பணிக்கு வந்திருந்தனர். இதனால் கல்வி கற்பித்தல் பணி பாதிக்கப்படவில்லை. மொத்தமுள்ள 1,22,343 ஆசிரியர்களில் 37,479 பேர் மட்டுமே பணிக்கு வரவில்லை. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது தொடக்க கல்வி இயக்கம் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே மருத்துவ விடுப்பில் உள்ளவர்கள் தவிர மற்றவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸை அனுப்ப முடிவு செய்துள்ளனர். காலாண்டு தேர்வு நடைபெற உள்ள நிலையில் பணிக்கு வராமல் திடீர் விடுப்பு எடுத்தது ஏன்? அடுத்து இதனால் மாணவர்களின் கற்றல் பணி பாதிக்காதா என விளக்கம் கேட்டுள்ளனர். அவர்களின் விளக்கத்தை பெற்ற பிறகு துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னை உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் போராட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை பாய்கிறது. இதற்கிடையில் போராட்டக் குழுவினர் 29, 30 மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதிகளில் கோட்டை நோக்கி முற்றுகையிடும் போராட்டம் நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர். எனவே ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் என்பது தொடரவே வாய்ப்புள்ளது. ஒரு நாள் 2 நாள் போராட்டம் அல்ல. ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா நீண்ட நாள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களின் உணர்வுகளை மதித்து கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு முன் வரணும். எனவே அரசு இதை பற்றி ஒரு தெளிவான முடிவெடுக்கணும். முடிவெடுத்து ஆசிரியர்களை அழைத்து பேசி அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.